மத்தியானம் எப்பவுமே பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறது வழக்கம். காக்கா, அணில், குருவி, மைனா நிறைய பறவைகள் சாப்பிடும். இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா ஒரு மயில் கூட சாப்பிட வந்தது. அதை பார்த்துட்டே இருந்த காக்கா, நம்ம கூட்டம் உன்னையும் காணோம், மயில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பறவையா இருக்கு அதனால பார்த்து முதல்ல வந்து பயந்துட்டே தான் இருந்தது. தண்ணி குடிக்கிறது கூட பக்கத்துல போகும், அதுக்கப்புறம் மயிலை பார்த்தோன்னே திரும்பி பேக் ஆயிரும். நான் கூட பெரிய பறவைன்றனால மயில் தான் காக்கா விரட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா காக்கா வந்து ஒரு தைரியமாயிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக போய் நேராக அந்த தண்ணி வச்சிருக்க பாத்திரத்துக்கு மேலே ஏறி நின்று தண்ணி குடிக்கும். நான் கூட மயில் வந்து காக்காவை எப்படியும் அடித்து விரட்டிரும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் காக்கா வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் குடித்து முடித்த பிறகு மயில் பக்கத்தில் போனோடனே மயில் தான் பயந்து ஓடிரும் பாருங்க. மன தைரியம் இருந்தால் பெரிய பறவையாக இருந்தால் கூட சின்ன பறவையால் முடியுன்றது